தீபாவளி பரிசுப் பொருட்கள் வழங்காததை கண்டித்து நெல்லித்தோப்பு அதிமுக உரிமை மீட்புக் குழு சார்பில் ரேஷன் கடையை பூட்டு போட்டு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசாக ரேஷன் கடையில் இலவச பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. பல்வேறு தொகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச பொருட்கள் தீர்ந்து விட்டதால் வந்தவுடன் வாங்கிக் கொள்ளுமாறு நியாய விலைக்கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை கண்டிக்கும் வகையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு சாரம் சாலையில் அமைந்துள்ள நியாய விலை கடையில் தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்காததை கண்டித்தும் இலவச அரிசி வழங்காததை கண்டித்து முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊர்வலமாக வந்த பொதுமக்கள் ரேஷன் கடையை இழுத்து மூடி பூட்டு போட்டனர். உடனே அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த உருளையன்பேட்டை போலீசாரிடம் முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் சாவியை போலீசாரிடம் ஒப்படைத்தார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் கூறும் பொழுது, கடந்த சில மாதங்களாக நெல்லித்தோப்பு தொகுதியில் இலவச அரிசி நியாய விலை கடை மூலம் வழங்கப்படாததை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டது. அப்போது முதல்வர் ரங்கசாமி விரைவில் நெல்லித்தோப்பு தொகுதியில் இலவச அரிசி வழங்குவதாக கூறினார். ஆனால் இன்று வரை நியாய விலை கடையில் இலவச அரிசி வழங்கவில்லை. மேலும் தீபாவளிக்கு அறிவிக்கப்பட்ட இலவச தொகுப்பும் இன்று வரை வழங்கவில்லை. எந்த ஒரு பொருளும் இல்லாத நியாய விலை கடையில் மாதந்தோறும் எதற்கு வாடகை தொகை செலுத்த வேண்டும்? எனவே பொருட்கள் விரைவில் வழங்கவில்லை என்றால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார்.